நேற்றுக்கு என்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மணிக்கட்டில் ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட ஃபஸ்ட்டு ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. என்கிட்ட கேட்டது, டாக்டர் இது கேன்சர் கட்டி மாதிரி வருமா, சேஞ்ச் ஆயிருமா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கேங்லியன் சிஸ்ட் அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, அது சரி பண்ணலாமா அப்படின்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறேன். ஸோ நான் உங்கள் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ கேங்லியன் சிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம மொழிக்கட்டில் அல்லது கால்லையாக இருக்கட்டும், இந்த குட்டி குட்டி விரல் இருக்கு இல்லையா, அதுலையாக இருக்கட்டும், ரொம்ப காமனாக வரக்கூடியது ஒரு நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மணிக்கட்டு நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம மணிக்கட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா டெண்டன்ஸ் இருக்கும். இந்த டெண்டன்ஸ் வந்துட்டு சின்ன ஒரு டியராகவோ ரொம்ப ரிப்பீட்டாக நம்ம வந்துட்டு கைக்கு வேலை கொடுக்கறது, ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த டெண்டான் வந்துட்டு லைட்டாக டியர் ஆகி அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்துட்டு லைட்டாக லீக் ஆகி பல்ஜாக சிஸ்டம் மாதிரி ஃபார்மாக இருக்கும். இதைத்தான் நம்ம கேங்லியான் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேங்லியான் சிஸ்ட் யாருக்கு வரும்னா, முக்கியமாக பெண்களுக்கு 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். முக்கியமாக இது கைக்கு ரொம்ப வேலை கொடுக்குறவங்க, ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கும், எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப கைக்கு ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும், புஷ்அப்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சகஜமாக இந்த கேங்லியான் சிஸ்ட் வரக்கூடியது. ஸோ இது கேன்சராக மாறுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இது கேன்சராக மாறாது. இது வந்துட்டு ஈஸியாக சரி பண்ணக்கூடியது. ஸோ இது ரொம்ப ஏன்ஷியண்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு பைபிள் தெரபி அப்படின்னு பேர். அதனால் இந்த சிஸ்டோட பேர் பைபிள் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது பைபிள் தெரபி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதி காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பைபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். நம்மளோட இப்போ வரக்கூடிய பைபிள்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப ஃபேஷனாக குட்டி லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி காலத்தில் வந்துட்டு அந்த பைபிள் தான் ரொம்ப பெருசாக தடிமனாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைபிளை வச்சு ஓங்கி வந்துட்டு இந்த கேங்லியான் சிஸ்டில் அடிப்பாங்க. அடிக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு இந்த கேங்லியான் சிஸ்ட் வந்துட்டு வெடிக்கிறதா இருக்கட்டும், இது சரி ஆகிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது பைபிள் தெரபி, இது இந்த சிஸ்டோட பேர் பைபிள் சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா, சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வேலை செய்யும்போது கை ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, அதே மாதிரி பெயின் சிலருக்கு அதிகமாக வர்றது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப மதப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு பெயினே இருக்காது, இது பார்க்குறதுக்கு சின்னதாக ஒரு 1-2 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். இது பயப்பட தேவையில்லை. இது சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் போக போக அதுவாகவும் சரியாகும். ஸோ ரொம்ப பெயினாக இருக்கும்போது என்னென்னா, நம்ம டாக்டர்கிட்ட நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது, ஸோ நாங்கள் எங்ககிட்ட வரும்போது என்ன பண்ணோன்னா, ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன்ஸ் இருக்குது ஹோமியோபதியில். அது கொடுக்கும்போது அழகாக ஒரு 2-3 வாரத்தில் வந்துட்டு இந்த கேங்லியான் சிஸ்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக சரியாகும். ஸோ இதில் ஹோமியோபதியில் என்ன மெடிசன்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப ஜென்ரலாக கொடுப்போம் அப்படின்னா, ரூட்டா, பென்சோயிக் ஆசிட், கால்கேரியோ ஃப்ளூர், ஆக்டியாஸ் பைக்யூட்டா, இந்த மாதிரி சில மெடிசன்ஸ் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நான் சொன்ன எந்த மெடிசனையும் நீங்கள் தேவையில்லாமல் கூகுள் பண்ணி படித்து செல்ஃபாக ப்ரிஸ்கிரைப் பண்ணாதுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி டாக்டர்கிட்ட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணாலே கேங்லியான் சிஸ்டை வந்துட்டு கத்தி வைக்காமல் ரொம்ப அருமையாக சரி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.